பொய்வேடம் பூண்பர் பொசித்தல் பயனாக அப்படிங்கிற பொய்வேடம் ஒருத்தவங்க பூண்டுறாங்களாம். பூண்பர் அப்படின்னா அதை பூண்டு கொள்வது, இந்த இடத்துல அதை தாங்கிக் கொள்வது அந்த வேடத்தை. ஏன் அந்த பொய் வேடம் அவங்க பூண்டுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, பொசித்தல் பயனாக அப்படிங்கிற. பொசித்தல் அப்படின்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு பொருளை நுகருதல். இந்த இடத்துல பொசித்தல் அப்படின்னு நேரடியாக பொருள் பார்த்தா சாப்பிடுதல் இந்த இடத்துல. சரிங்களா? என்ன சாப்பிடுதல் இந்த இடத்துல அப்படின்னா, நேரடியாக இந்த வாயால் சாப்பிட்றது, உணவு சாப்பிடுதல் என்பது மட்டும் பொருள் அல்ல. உடைகளை அணிந்து கொள்வதும், புதுசாக ஒரு உடை அணிஞ்சிக்கிட்டு அதை அனுபவிக்கிறல, ஆகா அந்த ட்ரெஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது சொல்கிறது. இரண்டாவது நகைகள், இதெல்லாம் போட்டுக்கிறல, மோதிரம் வாட்சி இதெல்லாம் போட்டுட்டு, ஆகா நல்லா இருக்குது நான் போட்டிருக்கேன் செயின் மோதிரம், இதெல்லாம் கூட பொசித்தல் தான் இந்த இடத்துல. அப்போ அதை அனுபவிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அதனுடைய பயன். ஒரு தங்கத்தில் ஒரு செயினை எடுத்து கழுத்தில் போட்டால் கூட எனக்கு நல்லா இருக்குது, ஏன்னா சட்டைக்குள்ளே தான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல, வெளியில் கூட தெரியாது, ஆனால் அவர்களுக்கு நான் செயின் போட்டிருக்கேன், அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கு இல்லையா? இதுதான் இந்த இடத்துல ஒரு பயனாக இருக்குது. அந்த பயன் என்ன, எதனால் வருகின்ற பயன் அப்படின்னா, அவர்களுக்கு ஏதேனும் ஆசை இருக்கலாம், இல்லை அகங்காரம் இருக்கலாம், இல்லை ஆணவம் இருக்கலாம். அதன் காரணமாக அது அவர்களுக்கு இருக்குது, அந்த எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படியாவது செயினை வாங்கியே ஆகணுப்பான்னு சொல்லி தன்னுடைய கடமைகளிலிருந்து மீறியோ இல்லையா, தாய் தந்தைக்கு ஒரு ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணுறத விட, குடும்பத்துக்கு செலவு பண்ணுறத விட, இல்லை அந்த பொருளுக்காக திருடியோ அடுத்தவரை ஏமாற்றியோ தான் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதெல்லாம் ஒரு மனிதர் ஆசைப்பட்டார்னா அது பொய் வேடம் தான் அந்த இடத்துல இல்லையா? ஏன் அவர் பொய் வேஷம் போட்டு தன்னுடைய கடமையிலேருந்து மீறுறார் அப்படின்னா, தன்னுடைய சுகத்தை அனுபவித்து கொள்வதற்காக இதையெல்லாம் அவர் செய்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். நேரடியாக சாப்பிட்றது மட்டும் பொருள், எதுனாலும் சரி இந்த இடத்துல தன்னுடைய கடமையிலிருந்து தவறுபவர்கள் தன்னுடைய ஆசைக்கு அதிகமாக அனுபவித்து கொள்வதற்காக தன்னுடைய கடமையிலிருந்து அவர் தவறுகின்றார் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது அடியில் மெய்வேடம் பூண்போர் மிகு பிச்சை கை கொள்வர் அப்படிங்கிறார். மெய்வேடம் பூண்போர் அப்படிங்கிறார். அப்போ உண்மையான வேடத்தை ஒருவர்கள் பூண்பவர்கள் யார் மெய் வேடம் பூண்டுறாங்க? தன்னுடைய கடமையிலிருந்து சரியாக செல்பவர்கள் இல்லையா, காட்டிற்குள் தவம் செய்பவர்கள், இவர்கள் எல்லாமே மெய்யான தவத்தை பூண்பவர்கள். இவங்க மிகு பிச்சை கை கொள்வர் அப்படிங்கிறார். மிகு பிச்சை அப்படின்னா என்ன? நேரடியாக பொருள் பார்க்கும்போது இந்த இடத்துல அடுத்தவர்களுடைய ஞாசகம் பெற்று உணவை பெற்றுக்கொள்பவர்கள் தான் பொருள் வரும். ஆனால் அது ஏற்கனவே நம்ம திருமந்திர வகுப்பில் இன்னொரு பாடலில் இதே அருளுடைமையுடைமை நினைக்கிறேன், ஏதோ ஒரு தலைப்பில் முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல தவநிந்தையில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த பிச்சை என்ற வார்த்தையே வரும். பிச்சை என்பது சும்மா கேட்குறது மட்டும் அல்ல. இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கோவிலுக்கு போகிறோம், வாசலில் இருந்து பிச்சைக்காரர்கள்னு சொல்லுவோம், அவங்க ஏதாவது தானம் கொடுங்க தர்மம் கொடுங்கன்னுவாங்க, நம்ம போடுவோம், யாராவது போடுவாங்க, போயிடுவாங்க கம்முன்னு. இது பிச்சை கிடையாது, அது வெறும் யாசகம், அவ்வளோதான். இந்த இடத்துல அது வெறும் யாசகம். யாசகம்னா தன்னுடைய தேவைக்கு கேட்கறது, கொடுக்கலன்னா கம்முன்னு போயிடுவாங்க இந்த இடத்துல. ஆனால் பிச்சை என்பது விடவே மாட்டாங்க இந்த இடத்துல. வம்படியே நீ எனக்கு தானம் பண்ணாலே ஆச்சுன்னு பின்னாடியே வருவாங்க. இது பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஏதாவது ஒரு கோயில் வாசலில் இருந்தோம்னா எனக்கு ஏதாவது தான தர்மம் கொடுன்னுவாங்க, நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகண்டு போனாலும் விட மாட்டாங்க. நம்ம காரில் ஏறி உட்காந்து அந்த இடத்த விட்டு கிளம்புற வரைக்கும் பின்னாடியே தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல வாங்கியே ஆகணும்னு தொல்லை பண்ணுவாங்க இந்த இடத்துல. இதுதான் பிச்சை. அப்போ பிச்சை என்று சொல்லப்படுவது பிடிவாதமாக இருந்து தனக்கு தேவையானதை அடுத்தவரிடமிருந்து பெறுதல் இந்த இடத்துல இல்லையா? அதான் பிச்சை. அப்போ இந்த மெய்வேடம் பூண்போர் மிகு பிச்சை அப்படிங்கிறது. மிகுனா என்ன? இந்த இடத்துல அதிகமான, பெரிய அப்படின்றது மிகு. அப்போ இந்த இடத்துல அவங்க பிச்சை கை கொள்வர் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? தனக்கு எது தேவையோ, மெய்வேடத்திற்கு எது தேவையோ அது அவர்களுக்கு கிடைக்கின்ற வரை மனம் உறுதியாக பிடிவாதமாக இருந்து அதை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு பொருள். ஸோ குடும்பத்திற்கு ஒருத்தர் ஒரு கடமை செய்ய வேண்டியிருக்கு. அந்த கடமையிலிருந்து தவறாமல் இருப்பதற்காக அவர் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். எனக்கு தூக்கம் போகுதா, பரவாயில்ல இல்லையா, என் உடல்நிலை பாதிக்கப்படுதா, பரவாயில்ல, ஆனால் எனக்கான கடமையை நான் சரியாக செய்வேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பவர்கள் தான் இந்த இடத்துல மிகு பிச்சை கை கொள்வர் அப்படிங்கிறார். கை கொள்வர்னா என்ன? கைப்பற்றுதல் அப்படின்னு பொருள். ஒரு கொள்கையாகவே வச்சிருக்கவங்க அப்படின்றது பொருள். மூணாவது அடியில்
பொய் வேடம் மெய்வேடம் போதவே பூணினும் அப்படிங்கிறார். பொய்யான வேஷமாக இருந்தாலும் உண்மையான வேஷமாக இருந்தாலும் அதான் சொல்கிறார். மொய் வேடம் பொய்டம் போதவே அப்படிங்கிறார். ஸோ எந்த ஆசைகள் இருந்தாலும் போதவே அப்படின்னா அவருடைய கொள்கைக்கு ஏற்றபடி இந்த இடத்துல அவங்க அணிஞ்சிக்கிறாங்க. இந்த இடத்துல பூணினும் அப்படிங்கிறார். எந்த வேஷமாக இருந்தாலும் அவர்கள் ஆசைகளோ கொள்கைகளுக்கு அதற்கு ஏற்றபடி அவர்கள் அணிந்து கொண்டாலும் பூணினும் அப்படிங்கிறார். அப்போ அணிந்து கொண்டாலும் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. உய்வேடமாகவும் உணர்ந்து கொண்டாருக்கே அப்படிங்கிறார். உய்வேடம்னா என்ன இந்த இடத்துல? இறைவனை சென்று உய்தல், இந்த இடத்துல விடுதலையிடல். அந்த வேடம் ஆகும் உணர்ந்து கொண்டு அறிந்தவருக்கு, யார் இதை உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை அடைய முடியும் அப்படின்றார் இந்த இடத்துல. ஸோ அப்போ அடுத்த 2 அடியே என்ன சொல்லார்? மேலே 2 அடியில் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க எந்த வேஷம் பூண்டு கொண்டாலும் அவருடைய கொள்கை ஆசைகள் என்ன இருக்கும்? இறைவனை அடைவது மட்டும்தான் அவர்களுக்கு கொள்கையாக இருக்கும். அதான் போதவே பூணினும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. எந்த வேஷம் போட்ட பொய்யான வேஷத்தை கூட ஒருத்தர் போட்டுக்கிட்டுமே இல்லையா, தன்னுடைய கடமையிலேருந்து தவறுபவர் கூட எனக்கு எப்படியாவது இறைவனை அடைந்தே தீரணும்ப்பா, அந்த குடும்பம்லாம் நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால எனக்கு ஒரு கடமையாக வந்து போச்சு இந்த இடத்துல. ஆனால் எனக்கு இந்த கடமை எனக்கு இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கின்றது, ஆகவே என்னால் இதை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனால் அப்போ அது பொய் வேடம் தான் அந்த இடத்துல. ஆனால் அவர் இறைவனை அடைந்தே தீர்வேன் என்ற குறிக்கோளோடு தானம் செய்கிறாரு, தவம் செய்கிறாரு இந்த இடத்துல இல்லையா. இறைவனை அடைவதற்கான வேறு சில மார்க்கங்கள் இருக்கக்கூடிய முறைகளை அவர் பயன்படுத்துகிறார். ஸோ பொய் வேடம் போடுறார். ஆனால் அவருடைய கொள்கை என்ன இருக்குது இந்த இடத்துல? இறைவனை அடைதல் ஒன்று மட்டும்தான் அவருடைய ஒரே கொள்கையாக இருக்கின்றது. ஸோ அவர்களுக்கு இந்த இடத்துல உய்வேடம் ஆகும் அப்படிங்கிற. உய்வேடம்னா இறைவனை அடையக்கூடிய அந்த முக்திக்கான ஒரு வேடத்தை அப்பொழுதுதான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ யாராவது ஒருத்தர் அவருடைய இப்போ கழுத்திலேயே கத்தி வச்சு நீ ஒழுங்காக தியான தவத்தை விட்டு நீ ஒழுங்காக குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டினா கூட அவர் என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல வெட்டினா வெட்டி போய் எனக்கு என்ன வந்துச்சு, நான் பாட்டுக்கு இதை தான் செய்வேன்னு ஒரு உறுதியான கொள்கையோடு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதுதான் இந்த இடத்துல இந்த உண்மையான வேடம். இந்த இடத்துல அதை உணர்ந்து அறிந்தவருக்கே. யார் உணர்ந்தவர் இந்த இடத்துல? உணர்ந்துன்னா இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் அடையிறது மட்டும்தான் விடுதலை முக்தி, அது வரைக்கும் இந்த துன்பம் மட்டும்தான் நிற்கும் என்பதை யார் ஒருவர் உணர்ந்து அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உய்வேடம் என்று சொல்லக்கூடிய வேடமானது கிடைக்கும். இதை 4வது அடியில் சொல்கிறார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, யாரெல்லாம் இங்கு பொய் வேடத்தை பூண்கிறார்களோ அவர்கள் தாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஆசைகளுக்காக மட்டுமே இதனை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மெய் வேடம் பூண்போர் தங்களுடைய கொள்கையில் மிகவும் குறிக்கோளாக இருந்து எது நடந்தாலும் நான் இதிலிருந்து சிறிதளவும் தவறமாட்டேன் என்ற உறுதியான கொள்கையோடு பிடிவாதத்தோடு அவர்கள் இருப்பார்கள். ஸோ இங்கே மெய் வேடம் பூண்டாலும் பொய் வேடம் பூண்டாலும் இந்த இடத்துல எந்த வேடத்தை அவர்கள் பூண்டு கொண்டாலும் அவருடைய கொள்கை இந்த இடத்துல இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே கொள்கை மட்டுமே அவருக்கு இருந்தது என்றால் அவர்கள் அந்த உண்மையான வேடத்தை அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். அந்த வேடம் தான் என்ன பண்ணுது? அந்த வேடத்தை ஏன் அணிஞ்சிக்கிறாங்க? அவங்க இறைவனை உணர்ந்து விட்டார்கள், இறைவனை அறிந்து கொண்டார்கள். அந்த காரணத்தினால் அவர்கள் அந்த உண்மையான வேடத்தை அவர்கள் அணிந்து கொண்டார்கள். இது இந்த 4 அடிக்கு சேர்த்து பொருள். இப்போ இந்த உண்மையான வேடத்தை அணிந்து உணர்ந்தார்க்கேன்றல இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ மகான்கள்னு நிறைய பேர் பார்த்தோம் இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ ரமணரோ சேஷாத்திரி சாமிகளோ இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தனிப்பட்ட ஒரு பெயரால் தான் அழைக்கப்படுறோம் இந்த இடத்துல இல்லையா. தனிப்பட்ட ஒரு பெயரால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞானிப்பா. அப்போ அவர் ஒரு வேஷத்தில் இருக்கார். என்ன வேடத்தில் இருக்கார்? ராமகிருஷ்ணர் என்ற வேடத்தில் தான் இருக்கார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா இருக்குல்ல, அது தெரிஞ்சிடுச்சு, தானே இறைவன் என்ற நிலையில் அது தெரிஞ்சுக்கிச்சு இந்த இடத்துல. ஆனால் மக்களுக்காக நன்மை செய்வதற்காக அந்த வேடத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உய்வேடம்னு சொன்னோம் இல்லையா, அந்த உய்வேடத்தை இந்த ஞானிகள் எல்லாருமே அணிந்து கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நடமாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ உய்வேடத்தை இந்த ஞானிகளை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். இது அந்த பாடலோட கருத்து. ஐயா, இந்த நான் இப்போ கடைசியாக பார்த்ததுலேயே இப்போ நாங்கள் இறைவனை அடைகிறது நல்ல நோக்கம். அப்போ இறைவனை அடைகிறதுக்காக நாங்கள் இப்போ இதன்படி பொய் வேடமும் அல்லது மெய்வேடம் பொய் வேடமும் போடலாம் என்று அப்படி எடுக்கலாமோ? அதாவது இறைவனை அடைவதற்காக நான் பொய் வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஏன் தப்புன்னா, நீங்கள் பொய் வேஷம் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ஆசை ஒன்று வந்துடுது.
நடுவில் ஒரு பாடல் ஒரு விளக்கம் சொன்னார் பார்த்தீங்களா, இவங்களாம் புசித்தல் புசித்தல்னு சொன்னார் பார்த்தீங்களா, அப்படிதான். இது நேரடியாகவே இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே 100% இருக்கும் பொழுது தன்னுடைய கடமையை இயற்கையாகவே மீறிடுவாங்க. இயற்கையாகவே அவர்கள் பொய் வேஷத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல கடமையை மீறுறதுக்காக நான் இறைவனை அடைய போகின்றேன், அதனால் நான் வந்து பொய் வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆசைக்காக அவங்களா பொய் வேஷம் போட்டுக்கிறாங்கன்னு பொருளாயிரும் இந்த இடத்துல. சின்ன வித்தியாசம் தான், ரொம்ப நுட்பமான வித்தியாசம் தான் இது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயற்கையாகவே பொய் வேடம் ஆவதற்கும் நாம பொய் வேடம் ஏற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ அதை தான் நீங்கள் கேட்குறீங்க இந்த இடத்துல. தானாகவே இறைவனை, இப்போ உங்களுக்கு இறைவனை அடையிறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்ற சிந்தனையோடு நீங்கள் உட்காந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு செயலே கிடையாது. அப்போ இயற்கையாலே நீங்கள் கடமையை மீறிடுறீங்க இந்த இடத்துல. அப்போ இயற்கையாகவே பொய் வேடத்தை போட்டுடுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல வீட்டில் ஒரு வேலை சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர், அம்மாவோ அப்பாவோ மனைவியாவோ இந்த வேலையை செய்யுங்கிறாங்க. ஐயோ அந்த வேலையை செய்யணுமா, அப்போ நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம் அப்போ சொல்லிட்டு, இல்லை நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், இல்லை நான் தவம் செய்ய போகிறேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டோன்னு வச்சுக்குவோம். அப்போ அது உண்மையான வேடமா பொய்யான வேடமா? இறைவன் நோக்கிய பயணம் என்பது உண்மையாக அங்கே இருக்கின்றதா? வேலைக்காக போய் சாமியை பார்க்குறோம் தவம் செய்கிறோன்னு இருக்கா, இல்லை தவம் செய்கிறதுக்காக வேலை செய்ய மாட்டோன்னு இருக்கா? இந்த என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுதான் இந்த இடத்துல அந்த நுட்பம் இந்த இடத்துல. இது உங்களுக்கு தவம் செய்ய வேண்டும் என்ற இயற்கையாகவே எண்ணம் இருக்குது இந்த இடத்துல, ஆசை இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ஒரு குறிக்கோள் இருக்குது. அப்போது எப்படியாவது நான் இன்றைக்கி தவம் செஞ்சு ஆகணும், யார் நீ என்ன வேணால் வேலை வீட்டில் சொல்லிக்கோங்க, நீங்கள் திட்டிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இயற்கையாகவே இந்த இடத்துல பொய் வேடம் ஆயிடுது இந்த இடத்துல. புரியுதுங்களா? செயல் ஒன்று தான் இந்த இடத்துல, சூழ்நிலை ஒன்று தான், ஆனால் இந்த இடத்துல எண்ணங்களுக்கு ஏற்ப வித்தியாசம் வருது. இயற்கையாக பொய் வேடம் அணிவதற்கும் தானாக பொய் வேடம் ஏற்றுக்கொள்வதற்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். தானாகவே பொய் வேடம் ஏற்றுக்கொண்டால் அது பொய் தான், அது உண்மையிலேயே தானாண்டிலேயே இப்ப இறை நோக்கத்தோட நல்ல வழியில போய்கொண்டிருக்க கன தடைகள் கன வேலைகள் செய்ய முடியாமல் வரும். அது நீங்கள் பொய் வேடத்தை நீங்க ஏற்க வேண்டாம், தானாவே பொய் வேடம் வந்துருது இந்த இடத்துல. இப்ப நீங்க ஏற்க வேண்டும் என்ற வார்த்தையே அந்த இடத்துல வரலையே. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன, நான் இறைவன் நோக்கிய பயணத்திற்காக பொய்யான வேடத்தை ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்குமா தான் கேட்டீங்க. அப்போ நீங்கள் பொய்யான வேடத்தை நீங்களாக ஏற்க வேண்டும் என்ற ஒன்று இல்லவே இல்லை அந்த இடத்துல, தானாகவே அது வந்து விடுகின்றது இந்த இடத்துல. அது தவறு ஒன்றும் இல்லை. ஆட்ட பாடலே சொல்லிட்டாரு, எதாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள உங்களுடைய நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். நோக்கத்தின் வழியாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற்றுக்கள் ஆசைகள் வினைகளை நீங்கள் போக்கி கொண்டால் அதன் வழிவாக நீங்கள் பொய்யாட வேணம் அணிந்திருந்தாலும் இறைவனை அடையலாம் அப்படின்னு தானே சொல்றாரு இந்த பாடல். சரிங்களாயா? நன்றி ஐயா. நல்லது நல்லது. இடம் பெறாது என்றால் ஒரு சாதகர் ஒரு ஒழுங்கா காலை மாலை ஒழுங்கா பயிற்சியை செய்து கொண்டிருந்தார் என்றால் அவருடைய பெற்றோரோடு யாருமே அவரை தொந்தரவு செய்ய மாட்டேன், நம்பா இந்த வேலையை செய்யாது, அது பொய் வேடமாக ஆகாது. அதான் இங்கே எண்ணங்களுக்கு தான் முக்கியம் ஐயா. யார் என்ன சிந்தனையை வைத்திருக்கிறார்களோ அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப தான். ஏப்பா இப்போ உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் செய்யணும், ஆனால் போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். என்ன சூழ்நிலை, அந்த வேலை செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்பி வைப்பார், இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கே அந்த வலிமையையும் மனப்பக்குவத்தையும் கொடுப்பார் அந்த இடத்துல. இதெல்லாம் இறைவன் செஞ்சிருவார் அந்த இடத்துல. நல்லதும்மா, நல்லது ஐயா.